ஒருவர் சைவமாக அதாவது ஒருவர் சைவமாக நிலைத்த பின்பு நீர் நீருணவு பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் என்பது நான் இங்கு நினைவு கூட்டுகிறேன். ஒருவர் சைவமாக நிலைத்த பின்புதான் நீருணவு பயிற்சியை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நான் நான் இங்கு நினைவூட்டுகிறேன், விரும்புகிறேன். நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன். வெங்கடேசன் சொல்றார், நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன். ஆகவே என்னை போலவே எல்லோரும் நீர் உணவுக்கு வர முடியும். நான் அசைவ உணவு பழக்கத்தில் தான் இருந்தவன். ஆனால் என்னை பாரி நீங்கள் எல்லாரும் பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவம் தான். எனக்கு 100க்கு 99 குடும்பம் அசைவ குடும்பம் தான். அதனால அந்த குடும்பம்ல தேர்வது ரொம்ப கடினம். தமிழ்நாட்டில் இந்த லட்சணம் இருக்குது. அப்போ அமெரிக்காவில் சொல்லவே வேற. பன்னிக்கறி சாப்பிட்டு தான் வாழ்றான். அதனால எவனும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு அசைவம் சாப்பிடாத எவனும் கிடையாது தமிழ்நாட்டில். எல்லாம் கெட்டு போச்சு எல்லாமே. எல்லாரும் முட்டை திங்க பாப்பானுகளே, இந்த ஐயனுகளே முட்டை திங்கிறானு, முட்டையும் பாலும் திங்கிறானு. அவனு செத்தானுங்க. அவனுக்கு முட்டை திங்காத பாப்பானே கிடையாது. முட்டையும் பாலும், முட்டை பால் நெய் 3 திங்கிறானுங்க. என்னது? முட்டை பால் நெய், அவ்வளோதான். சாக வேண்டியதுதான் அவன். இது முட்டையும் பாலும் தின்னாம முடிஞ்சு போச்சு. இது அமெரிக்க மேல ஒருவர் சைவமாக நிலைத்த பின்புதான் நீரிணவு பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நான் இங்கு நினைவூட்டுகிறேன். நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன். ஆகவே என்னை போலவே எல்லோரும் நீரிணவு முறைக்கு வர முடியும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கென்னடி அவர்கள், நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று சிந்திக்கவும். நாடு உனக்கு என்ன செய்ததுங்கிறப்ப நீ நாட்டுக்கு என்ன செய்தாய், அந்த சிந்தனை தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கும் கிடையாது. இந்தியாவிலே கிடையாது அவனுக்குமே. இந்தியாவிலே கிடையாது அவனுக்குமே. நம்ம ஏதோ நாட்டுக்கு செய்கிற எண்ணமே கொஞ்சம் கூட கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்து கென்னடி அவர்கள், நாடு உனக்கு என்ன செய்தது, ஒரு பாடு, நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்வியில் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு ஒரு பாட்டே வந்தது. எம்ஜிஆர், டி.எம். சௌந்தரராஜன் பாடு, கண்ணதாசன் பாட்டு. இந்த வார்த்தைகளை நான் சிறிது மாற்றி எழுதுகிறேன். உலகம் உனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்காதே, நீ உலகத்திற்கு என்ன செய்தாய் என்று நாம் கேட்க வேண்டும் என்பது சற்று மேலான சிந்தனையாக இருக்கும். பிறக்கும் பொழுது நாம் நம்முடன் கொண்டு வந்தது இந்த மனித உடலை மட்டுமே. மனித உடலைத்தான் கொண்டு போறோம், திருப்பி மனித உடலத்தை எடுத்துட்டு போறோம். வேற எதுவும் நிக்கிறது இல்லை. அதான் விஷயமே. ஒன்றும் அது சமாதிக்கு போனா என்ன, செத்து போனா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். சமாதிக்கு போறப்ப அவன் விருப்பத்துல போறான். செத்து போறப்ப அவன் நோய்வைப்பட்டு உலகத்துக்கு எடுத்து, ஊரக்கு எடுத்து, எல்லாத்துக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி நாசம் பண்ணி எல்லாத்தையும் அழுக வச்சு சிந்திக்க வச்சு, எல்லாத்தையும் அழுது சிந்திக்க, அதை சீரழிச்சு சிந்திச்சுதான் அவன் சீரழிச்சு போயிட்டு சாகுறான். இல்லை தப்பா 98 விழுக்காடு அதை இயற்கையிலே மரணம் இல்லை அப்படிங்கிறதான் பேரு. சமாதி என்பது விருப்பத்தில் போறது. அது இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. இன்னும் பகுத்தறி தாண்டவில்லை. புலன்களை தாண்டாதவங்க தான் 100க்கு 99 பேர் இருக்கிறாங்க. பகுத்தறி பயன்படுத்தாதவங்க 99 பேர் இருக்காங்க. பிறக்கும்போது நாம் நம்முடன் கொண்டு வந்து இந்த மனித உடலை மட்டுமே. அது 5 அறிவு உடையதாக பசியுடன் தாய்ப்பாலை மட்டும் விரும்பி பருகும் அசைவ உணவு பழக்கம் உள்ளதாக பிறக்கிறது. பிறக்கிறப்ப 5 அறிவோடு தாய்ப்பாலை மட்டும் குடிக்கிற 5 அறிவு உடைய குழந்தையாகத்தான் அது பிறக்கும் பொழுது பிறக்கிறது. உயிர்கள் உற்பத்தி சரித்திரத்தில் உற்பத்தி வரலாறு ஒரு செல்லிலிருந்து தொடங்கும் பொழுது எப்படி ஆச்சு அப்படிங்கிறது ஏற்கனவே படிச்சிருப்போம். 6 அறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய, அதாவது பலம்தான் 6 அறிவை தவிர நீண்ட நாள் மக்களுடைய உதவியை நாடக்கூடியது இது மட்டும்தான். விலங்குகள் யாருடைய உதவியும் தேவையில்லை. பிறக்கொன்னே எந்திரிச்சு ஓடிடுது, 30 நிமிஷத்துல எந்திரிச்சு ஓடிடுது சைவ பிராணிகள். ஆனால் மனிதன் மட்டும் பிறந்து எந்திரிச்சு நடக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுது, பல நாட்கள் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் கேள்வி கேட்டு 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 கேட்டுதான் நடக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அறிவினாலும் மனத்தினாலும் நடக்கக்கூடியவன். அதனால அவன் கேள்வி கேட்காம அவன் நடக்கவே முடியாது. அதான் விஷயமே. ஆனா இப்ப யாரும் கேள்வியை கேட்கறது இல்லை பாடத்திட்டத்துல. உற்பத்தி சரித்திரத்தில் ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் 6 அறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய பிறவி மனித பிறவி மட்டுமே. ஒரு ஆட்டுக்குட்டி கூட பிறந்தவுடன் நடமாடக்கூடியது.
மனித குழந்தை இந்த திறமை பெற வருடங்கள் ஆகின்றன. ஆட்டுக்குட்டி பிறந்தவுடன் நடக்குது. மனிதன் நடக்கிறதுக்கு இந்த திறமை நடக்கின்ற திறமை பெறுவதற்கு, ஊர்ந்து போற திறமை பெறுவதற்கு இரண்டாம் அறிவு, இரண்டாம் நிலைன்னு சொல்லுவாங்க. அதை பெறுவதற்கு முதல் நிலை என்பது தொடு உணர்ச்சி, இரண்டாவது நிலை என்பது நடமாடும் தன்மையுடைய அந்த நடமாடும் தன்மைகின்ற அறிவு. அந்த அறிவை பெறுவதற்கு சில வருடங்கள் ஆகின்றன. அதான் விஷயமே. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டி எந்திரிச்சு நடந்து போயிடும், முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த மனித உடலுக்கு யோக முறை பழக்கங்களினால் பிறந்ததிலிருந்து சுமார் 15 முதல் 30 வருடங்களில் விண்வெளியில் இருந்து சக்தியை பெற்று ஒரு மினியேச்சர் யூனிவர்ஸாக நாம் வாழும் அண்டத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதன் பிரதிபிம்பமாக மாறக்கூடிய சக்தியை உள்ளடக்கி பிறக்கிறது. அதான் அங்கே ஆச்சரியமா இருக்குது. அதாவது விலங்குகள் என்பது வேறு, மனிதன் வேறு. 15லிருந்து 30 வயதுக்குள்ள அவன் விண்வெளி சக்தி பெற்று வாழக்கூடிய தகுந்த உடம்புல இருக்குது. அந்த பிறவியோடு பிறக்கிறாங்கிறத உண்மை. ஒவ்வொரு யோகியும் காஸ்மிக் என்ஜின், விண்வெளியில் இருந்து சக்தியை பெற்று ஒவ்வொரு யோகியும் ஒரு காஸ்மிக் என்ஜின், விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று உலகில் நடமாடக்கூடிய ஒரு அபூர்வமான இயந்திரம். இந்த இயந்திரம் அறிவுபூர்வமானது என்பதும் இதற்கு விசேஷம். இது விசேஷம். இது ஒரு முக்கியமான சிறப்பம்சம். இந்த நிலையை மனிதன் அடையும் போது வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் உலகத்திற்கு உபயோகமாக மாறுகின்றான். அவன் உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு உலகத்திற்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் கொடுப்பது ஒரு நல்ல கல்வியும் சிறந்த பிள்ளை பேருமாகும். நல்ல கல்வியும் சிறந்த பிள்ளை பேருமாகும். இதுவே இந்தியாவின் மதிப்புமிக்க முக்கியமான நூல்கள் என்று சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம், உபநிடதுக்கள், உபநிடதம் சொல்லுவாங்க, முக்கியமானது பிரம்மசூத்திரம்னு சொல்லுவாங்க, உபநிடதம் சொல்லுவாங்க, பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமான நூல்கள். பெருமவற்றில் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கள் பேரல்லவரார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவனுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். இதுல 4 வகை பிறப்பு என்னென்னமோ சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற தகுதி தான் அதெல்லாம். நம்ம சாதாரண வேலை செய்ய முடியும், ஒரு ஆசிரியர் வேலை செய்ய முடியும், ஒரு அரசன் வேலை செய்ய முடியும், பிறகு சொல்லித்தர முடியும். இதுதானே தவிர பிறவி என்பது பிறக்கிறப்ப சமயமே தவிர தொழில தான் மாறுபடுறான். அப்ப செய்யற தொழில் தானே தவிர பிறவி நிலை அல்ல. ஆனா தவறான அர்த்தம் கொடுத்து கொண்டு இந்த உலகத்தை கெடுத்துட்டாங்க. அதெல்லாம் பகவத்கீதைக்கு தவறான அறுவடை கொடுத்துருக்குறாங்க. அது வர்ணம்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி குழப்பம் பண்ணி வயிற்று பிரச்சனைக்காக பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. சொல்றவனும் அப்படிதான் நடந்துக்கிறான், கேட்கறவனும் அப்படிதான் நடந்துக்கிறான். அப்படிலாம் இயற்கையில கிடையவே கிடையாது. இயற்கை என்பது ஒரு சாதாரண மனிதன். அப்ப எல்லாத்துக்கும் பசியை கொடுத்துருக்குது, எல்லாத்துக்கும் ருசியை கொடுத்துருக்குது. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சுதான் வளர்றாங்க. இதை சிந்திக்காம தப்பா பேசுறாங்க. அதான் விஷயமே. அதாவது வயிற்று பிழப்பாளர்களும் அரசியல்வாதிகளும் நாசம் பண்றது இப்படித்தான். அதுதான் பிசாசனுடைய வேலை. தீயெண்ணத்தினுடைய வேலை மனிதனை இணைக்க முயற்சி பண்ணாது. மனிதர்கள் ஒன்றே அப்படின்னு சொல்லாது. ஆனா அத்வைத சித்தாந்தம் தான் மனிதன் ஒன்றேன்னு சொல்லுது. மற்றதெல்லாம் பிரிவினை தான் சொல்லுது. அதனாலதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தல் வேற்றுமைன்னு சொன்னாரு. அப்ப எல்லாமே தொழில் செய்ய வடிவம் தான், அங்க பிறவி நிலையில கிடையாது. அதனாலதான் நம்ம சாதாரண வேலையை செய்ய முடியும், சாதாரண செய்கின்ற வேலை செய்ய முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஊரை காக்கின்ற வேலை செய்ய முடியும், அதில் ஒரு அரசியல்வாதியாக மாற முடியும், சொல்லிக் கொடுக்குற ஆசிரியராக மாற முடியும், விவசாயம் செய்ய முடியும், எதை வேணா ஒரு மனிதன் செய்ய முடியும். அப்படின்னா 4 வகை தன்மை என்ன? ஒரு லட்சம் தன்மை உடம்புக்கு இருக்குது. என்ன நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் மாற முடியும். ஒரு கணிப்பொறி கற்றுக்க முடியும், ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்க முடியும், விண்வெளியில் ஓடத்தை கற்றுக்கொள்ள முடியும், படிக்க முடியும், மருத்துவராக முடியும், பிறகு சொல்லித்தர முடியும்னு எல்லா அறிவும் எல்லா தகுதி மனிதனுக்கு இருக்குது. இது பிறவியில வர்றதில்ல, முயற்சியில வர்றது. ஆனா பிறவிலே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. அதனால நாசமா போச்சு இந்தியா. மனித பிறவின முடிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ வித்தியாசமா இருந்து காட்டணும். நீ யாரும் திங்கக்கூடாது, நீ யாரும் பேடக்கூடாது, நீ எதுவும் பிச்சை எடுக்கக்கூடாது, அப்படி இருந்து காட்டணும். இங்க பிச்சை எடுக்காம வாழ்றதை நம்ம சொல்றோம். பிச்சை எடுக்காம வாழ்றது அது புனிதத்தன்மை. இப்போ பசுதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்றவன் தான் இழைச்சிருக்கணும். அவன் வயிறு இருக்கக்கூடாது,
மார்பு பெருத்திருக்கணும், வாய் நாற்றம் வரக்கூடாது, மல நாற்றம் வரக்கூடாது, மழைநீர் அற்றவனாக இருக்க வேண்டும், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம்னா இருக்க வேண்டும். அப்படிலாம் இந்தியாவில் ஒரு வயலுக்கு அந்த தகுதி கிடையாது. அந்த தகுதி உண்டாக்குறதே இந்த இந்த கல்வியின் நோக்கம். அதுக்கான முயற்சி தான் இந்த நீருணவு முறை. ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஆங்கிலத்தில் 4:49 ஆச்சு, 5 மணிக்கு முடிச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற நூலை, ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட் சாமிஸ் எம்டி என்ற ஒரு டாக்டரும், சக் ஸ்டெர்ன் எம்எஸ் பிஹெச்டி ஹிப்னாட்டிக்ஸ் என்பவரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். என்ன என்ன எழுதியிருக்கிறாங்க? அதிலிருந்து முக்கியமான பகுதிகளை எடுத்து எழுதி அதன் தமிழ் மொழி பெயர்ப்பையும் கீழே தருகிறேன். அதாவது பேஜ் நம்பர், அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தில் பேஜ் நம்பர் 156ல் தி பர்சன் இன்ட்ரெஸ்டட் in holistic health will consider the quality of the air and the water he or she takes in on a daily basis. They are important part of our diet. அந்த மருத்துவர்கள், உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள், ஒருத்தர் எம்டி, ஒருத்தர் எம்எஸ், என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு மனிதன் உடலோடு உள்ளமும் சேர்ந்த, அதாவது ஹோலிஸ்டிக் ஹெல்த்னு சொல்லுவாங்க, உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர், உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். சொல்றது மருத்துவர். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு, கேள்வி கேட்கலாம். அதாவது நம்ம பழக்க வழக்கத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டாச்சு. அதாவது பகவத்கீதைன்னு சொல்றது, அது பிரம்மசூத்திரன்னு சொல்லுது, அப்புறம் உபநிஷத்துன்னு சொல்லுது. எல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லி தருவது, அவ்வளவுதான். மற்ற எல்லாமே பக்தி மார்க்கத்தை பற்றி பேசும். ஆனால் இந்த நூல், இது நீதி நூல்கள் இருக்கு. உபநிஷத்தும் ஒரு நீதி நூல் தான், பகவத்கீதையும் ஒரு நீதி நூல் தான், அப்புறம் பிரம்மசூத்திரம் நீதி நூல் தான். இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் மாணவன் எப்படி திருக்குறள் அப்படி சொல்லி தர்ற மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி ஆசிரியர் கேட்கறக்கு, மாணவன் கேட்கற கேள்விக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பான். அந்த மாதிரி தான். அதுதான் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் என்பது கேள்வி கேட்டு பெறதான். ஆனால் இப்போ கேள்வி கேட்கறது முறையே கிடையாது. இப்போ கேள்வி கேட்குற முறை வெள்ளைக்காரன் இங்கே கொடுத்துட்டு போயிட்டான். நீ பதில் மட்டும் எழுதிட்டு போயிரு, அவன் கேள்வி எழுதி கொடுத்துட்றான், நீ பதில் எழுதிட்டு போயிடுற. அதாவது நீ கேள்வி கேட்கறது கிடையாது, அவன் கேள்வி கேட்டு நீ பதில் கொடுத்துட்டு போயிடுற. இது எப்படி மாணவன் கேள்வி கேட்டு ஆசிரியர் பதில் சொன்னா பரவாயில்ல, கேள்வி அவன் கொடுத்துட்றான், நீ பதில் எழுதிட்டு போயிடுறது, அடிப்படை தப்பாச்சே. நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். 5 மணிக்கு வகுப்பு முடியுது. 30 நிமிஷம் தான். ஏற்கனவே உங்களுக்கு இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருப்பீங்க. அதில் நீங்கள் நான் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 77ஆம் பக்கம், 78ஆம் பக்கம், 97ஆம் பக்கம் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து அது படிக்கிற பொழுதுதான் எதில் தொடங்குறாங்க, எதில் விடுறாங்கன்னு தெரியுது. இதை தொடர்ந்து இந்த வகுப்பில் கலந்துட்டா மட்டும்தான் தெரியுமே தவிர, வெறுமனே நீங்கள் அரையும் குறையுமா வீட்டை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் இதில் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு நிறைய பேர் உடலளவில் முன்னேறி இருக்கிறாங்க. ஆனால் கருத்து வளம் இருக்காது அவங்ககிட்ட யாருமே. எங்கிட்ட லட்சக்கணக்கான பேர் பயிற்சி பெற்றவங்க இருப்பாங்க, வீடியோ பார்த்து செய்கிறவங்க ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் கருத்து வளமே அவங்களுக்கு இருக்காது. எப்படி ஆரோக்கியம் வருதுன்னு தெரியாது. அவங்க தப்பிச்சு போவாங்க தவிர, அவங்க உள்ள சேர்ந்து படிக்கணும், ஆரோக்கியத்தை பெறணும், இதுக்கு என்ன கட்டணம்னு கேட்கணுங்கிற ஒரு அறிவு கூட கிடையாது. இது கூட 2-3 பேர் கடலூர் காட்பாடு பேசுனாங்க. யாராவது அமைப்பு சேர்ந்த ஐயா, நான் உங்களுக்கு உங்களோட புத்தகத்தை படிச்சு ஒரு ஐடியா சொன்னேன், அவங்க இப்படி பயிற்சி பண்ணாங்க அப்படின்னா, உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லதுங்க ஐயான்னு முடிச்சுட்டோம் ஒரு தொலைபேசி பண்ணி. என்ன நல்லது, எப்படி நல்லது, இது உடம்பு சுத்தமா இருக்குது, இதுக்கு என்ன கட்டணம் கொடுக்கணுங்கிற அந்த கேள்வியை அவங்க கேட்கறது. இது எப்படி தொடர்ந்து செய்யறது, என்ன நன்மைன்னு ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்கறது இல்லை. அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போயாச்சு தமிழ்நாடு. அது ஆரோக்கியம் மட்டுமே இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கானே அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அப்ப இந்த தமிழ்நாடு எப்படி திருந்து போறதோ ஒன்றும் நடக்காது. ஏகலை வேணுமா அந்த அக்கறை இருக்கணும். ஏகலை ஆசிரியர் இல்லாம பாடம் கத்துக்கிட்டான்,
இருந்தாலும் ஆசிரியருக்கு நன்கொடை கொடுக்க வந்தான். அந்த இனம் ஏன் தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு இல்ல? அவன் கதையில ஏகலைவனை வந்து வஞ்சித்தாங்கிறான். ஆனா ஏகலைவன் என்ன பண்ணா, ஆசிரியர் எல்லாமே பாடம் கத்துக்கிட்டான். என்னது? ஆசிரியர் இல்லாம. ஆசிரியர் இல்லாம பாடம் கத்துக்கிட்டு ஆசிரியருக்கு என்ன கொடுக்க வர்றான்? நன்கொடை கொடுக்க வர்றான். நன்கொடை கொடுக்கணும். ஆனா இந்த தமிழ்நாட்டு ஒரு வயலுக்கு அந்த எண்ணம் இல்லையே. நன்றி உணர்வு இல்ல. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. ஒருத்தங்க கூட நன்றி உணர்ச்சி இல்லாம தான் இருக்காங்க. என்ன காரணம்? சீரியஸா எடுத்துக்கலாம். அப்படியே செஞ்சு சப்ஜெக்ட சீரியஸா எடுத்துக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா செலவே இல்லாம நோயை வந்து அவங்க தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத சீரியஸ்னஸ் இல்லை. சரி, அப்ப நல்லா இருக்குது இல்ல, ஏன் அவனுக்கு ஆசிரியருக்கு நன்கொடை கொடுக்கல? கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும்ல. ஏன் கொடுக்கல? அப்படிதான் எழில்நிலை இருக்கு. 99 பேர் அப்படித்தான். 380 பேர் அப்படித்தான் தமிழ்நாட்டில். நான் 4000 வீடியோ போட்டிருக்கேன். இந்த சொந்த நலனுக்காக போட்டிருக்கேன் 4000 வீடியோ. இதெல்லாம் இதை கண்கூட நான் பாக்குறேன். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, பகவத்கீதை ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் படிச்சிருக்கிறான், அப்ப சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு கதையில சொல்றாங்க, ஏகலைவனுக்கு சொல்லி தரல அப்படிங்கிறான். அவன் போய் தானா போய் அவன் பயிற்சி எடுத்துக்கிறான். பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் சரி என்ன இருந்தாலும் இந்த கலை வந்து அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு திரும்பி வர்றேன். வணக்கம் போட்டுட்டு நீங்க எல்லாமே நான் கத்துக்கிட்டேன் அப்படிமா. வில்வத்தையும் செஞ்சு காட்டுறான். ஆமா சிறப்பா செய்யறான். யார் அந்த அர்ஜுனனை விடவோ யாரையும் விட பயங்கரமான தன்னிட படிக்காத ஒரு மாணவன் மிகப்பெரிய சிறப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு நன்கொடை கேட்கிறப்ப அவன் பெருவரலை வாங்கிட்டு போயிடுறான். அது வேற. ஆனால் இன்று இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஆயிரக்கணக்கான பேர் ஆரோக்கியத்தை பெறுறாங்க. ஆனால் அந்த நன்றி உணர்ச்சி மட்டும் கிடையாது. அந்த பொருளை தியாகம் பண்றது என்னமே கிடையாது. வணக்கம் போடுறதெல்லாம் கிடையாது. பொருளை தியாகம் பண்ணிருக்கோம். நீ என்னது என்ன சம்பாரிச்சிருக்க அதை இழந்திருக்கணும். நீ இழந்தா தான் நான் இழக்கவே இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு அந்த அறிவு வரும்? அவங்கள்ட்ட என்னதான் நம்ம பேசுறது? அவன் ஆரோக்கியத்தை பெற்றுட்டான் சரின்ட்டு போக வேண்டியதுதான். ஆனா அவனுக்கு என்ன உன்னுணர்ச்சி, இதை பெற்றிருக்கிறமே இவ்வளவு ஆரோக்கியம் இருக்குது, இவ்வளவு வாங்கி இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் தமிழ்நாட்டுல ஒரு பயலுக்கு கிடையாதுன்னு சொல்ல வரேன். எங்களுக்கு அடிக்கடி தொலைபேசி பண்ணி கேட்பாங்க. கேட்டேன்னா அவங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேன். நீங்க அதுல வாங்கன்னு சொல்லிடுவேன். இந்த வகுப்புல வாங்க, இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு முகவரி கேட்டு அனுப்புவேன். அப்படி அனுப்புறவங்க அந்த கேட்டு திரும்பி வரவங்க 99 பேர் வர்றதில்லை. அதோட சரி. இந்த மாதிரி இடைநிலைக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த இடத்துல மானங்கட்ட என்ன இது வந்து இது காட்டுக்கன்னு இந்த நாட்டில் இருக்கிற மதிப்பெண் கல்வி முறை தான் காரணம். வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண் கல்வி முறை தான் காரணம். அந்த செய்முறை தெரியாதனாலதான் அந்த அந்த நாசமா போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இதுக்கு சாபக்கேடா இருக்கு, ரொம்ப சாபக்கேடா இருக்கு. சரி, அதனால அந்த நம்ம இந்த ஜீரண நீர் சுரக்கிறப்ப சைவம் நிலைத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இந்த நிலை வருது. சைவத்தில் நிலைத்திருக்கணும். எல்லாரும் அசைவம் தான். இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அசைவம் சாப்பிட்டு தான் வர்றவன், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் வந்து சைவத்துக்கு மாறினா இடம் உண்டு. ஏன்னா உணவு பழக்கத்தின் காரணமாக நிலம் நீர் காற்று ஆகாய வரைக்கும் கெட்டு போகுது. எங்க பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அது உணவு பழக்கத்தில் தான் இருக்குது. உணவு பழக்கம் இல்லாதவன் உலகத்துல எவனும் கிடையாது. இயற்கை உணவு பழக்கம்ங்கிறது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப குறைவு. இயற்கை உணவு பழக்கம் சும்மா கதை தான் ஒன்றானுங்க தவிர அவன் இயற்கையாகவே பழம் சாப்பிடவே எண்ணமே கிடையாது. அதனாலதான் வந்து சிக்கிட்டாங்க எல்லாருமே. நாம தப்பிச்சு போறது அவ்வளவுதான். நாம முதல்ல ஒரு 1,00,000 பேர் தப்பிச்சா அதுவே பெரிய அதிசயம். மொத்தம் தமிழ்நாட்டுக்கு 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதில் 1,00,000 பேராவது நீர்மூழ்கி வந்தா தான் உலகம் திரும்பி பார்க்க. இந்த 1,00,000 பேருமே நல்ல வழியில் சொல்லி கொடுத்து பொருளிட்டணும். நாம் பொருளிட்டு காட்டாத வரைக்கும் உலகம் நம்மளை ஏத்துக்காது. நாம் இதை சொல்லி கொடுத்து பொருளிட்டாத வரைக்கும் இந்த உலகம் நம்மளை ஏத்துக்காது. முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். யாராவது கேள்வி கேட்கலாம். இந்த 30% அழுகுன உடம்புன்னு சொல்றோம்ல ஐயா, அது வந்து இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது நீங்கிறத எப்படி பிசிக்கலா தெரிஞ்சுக்கிறது? அது நீங்க வந்து இதை முறையாக வந்து ஆசிரியர்கிட்ட வந்து சேர்ந்துதான் படிக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்க படிக்கணும். சரிங்கய்யா. அதுக்கு இப்ப என்ன பண்ணிருக்குன்னா, வெளிநாட்டு மாணவனுக்கு $5,000 வச்சிருக்கேன். வெளிநாட்டு மாணவனுக்கு சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க $5,000. தமிழ்நாட்டு மாணவனுக்கு $2,000.
ரெண்டாயிரம் ம் டாலர்னா உடனே $2000 கேட்கறது இல்ல. அவனை 10 மாசமா ம் பிரிச்சிடுறேன். என்னது? 10 மாசம். 10 மாசத்துக்கு அவன் $200 தான் முதல்ல. நீ எடுத்துனே $2000 கட்டுறது இல்ல. அந்த $2000 அவன் கட்டிட்டான். அந்த $200 மட்டும் வச்சிருக்கிறேன். அந்த 30 நாள் அவன் தெரிஞ்சுக்கிட்டானா, மிச்சம் அவன் 9 மாசத்துக்கு பணம் கட்ட தேவையில்லை. எப்படிங்க? அந்த ஒரு மாசத்துக்கு பணம் கட்டி கத்துக்கிட்டாலே போதுமானது. சரிங்க. அதுக்கப்புறம் அவன் 9 மாசத்துக்கு பணம் கட்ட தேவையில்லைன்னா, இந்த ஒரு மாசத்துலயே அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஓகே. அது தேராதவன் தான் 2வது மாசத்துக்கு வரணும். ஓகே, ஓகே, ஓகே. அப்படிதான் டபுள் ப்ரமோஷன் கொடுத்தாச்சு. நீ இது ஒழுங்கா கத்துக்கிட்டா டபுள் ப்ரமோஷன், 9 ப்ரமோஷன் அதிலே வந்துடும் உனக்கு. சரி, சரிங்க. நீ சரிங்க. முட்டாளா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயமா. இது எல்லாத்துக்கும் நீங்க சொல்லலாம். நீங்க அதாவது அது 10 மாசம் பயிற்சி இருக்குது. நீயே செஞ்சுக்கல. இல்ல ஒரு மாசம் சொல்லி கொடுத்தனா அதைவே அடிப்படையை வைத்துக் கொண்டு மிச்சம் 9 மாசம் நீயே செஞ்சுக்கணும். சரிங்க, சரிங்க. அதனாலதான் அவனுக்கு $200 வச்சிருக்கேன். $200 20,000 வச்சிருக்கேன். சரிங்க, சரிங்க. 2-3 பேர் சேர்ந்திருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, அவங்க சேர்ந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்துட்டானுங்க. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க அவங்க. ம். அதுக்கப்புறம் 100 என்னையில இருந்து வருஷத்துக்கு ஆரம்பிக்குதுங்கய்யா? அது ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. அது தனிப்பட்ட வகுப்பு. அது ஓகே. டைமிங்? இந்த மாதிரி வகுப்புல அதுல வராது. அது சரி. அது அதோட தனிப்பா டைமிங்கய்யா? டைமிங் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நான் சொல்லி கொடுத்துருவேன். அது நீங்க எப்ப விரும்புறீங்களோ அப்ப நான் கூப்பிட்டுருவேன். அது உங்களுக்கு எனக்குமான சம்பந்தம். உங்களுக்கு எனக்குமான நீங்க எந்த நேரத்துல கூட என்னை கூப்பிடலாம். எந்த நேரத்துல கூட கூப்பிடலாம். கூப்பிடுங்க. அதுக்கு சரிங்க. மீறி கூட 10 நிமிஷம். அவ தினம் தினம் 1/2 மணி நேரம் கூட பேச முடியும். அதுக்கு நேரங்காலம் நீ 10 மணிக்கு கூப்பிட்டாலும் உனக்கு வகுப்பு நடக்கும். சரிங்க, நீங்க சரிங்க. ராத்திரி 10 மணிக்கு கூப்பிட்டாலும் வகுப்பு நடக்காது. எனக்கு மாணவருக்கான தொடர்பு. இதில் அது கிடையாது. ம், ம். இது பொதுவா படபடன்னு பேசிட்டு போவனே தவிர இது யாரும் இதுல புரிந்து கொள்ளவே முடியாது. யாரும் செய்யவும் முடியாது. ம், ம், ம். அதே அந்த போல வகுப்பு வர்றதுக்கு ஏதாவது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு வரணுமா ஐயா? தமிழ் உச்சரிப்பு தெரிஞ்சா போதுமானது. அவ்வளவுதான். சரி, சரி, சரி. ஓகே, ஓகே, ஓகே. தமிழ் நல்லது, உச்சரிப்பு. நல்லது. தமிழ் உச்சரிப்பு நீ வடநாட்டுக்காரன் கத்துக்கலாம். சரிங்க, சரிங்க. ஹிந்திக்காரன் கத்துக்கலாம். ஜெர்மன் யாரு வேணும் கத்துக்கலாம். ரொம்ப எளிமையானது. அதுல ஒண்ணுமே இல்லை. இளையராஜா அப்படிதான் சொல்றது. ஒண்ணுமே இல்ல. அடிப்படை புரிஞ்சுக்கிட்டா எந்த இசையை வாதிக்கலாங்கிற அந்த அடிப்படை கத்துக்கிறதுக்கு இங்க ஆட்டம் போடுது. எல்லாரும் இளையராஜா ஆயிட முடியாது. நான் கலந்துக்கிறேங்கய்யா. அது நீங்க எப்படி என்ன கலந்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10 அது டபுள் ப்ரமோஷன் சொல்லுவாங்க. நல்லா படிச்சுட்டீங்கன்னா டபுள் ப்ரமோஷன் நீங்க. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தது. அதாவது அந்த காலத்துல நான் சொல்றது உலகத்திலே ஒரு சிறந்த அறிவாளி சர்.சி.வி.ராமன் தான். அவரா இந்த ஒளியை ஆராய்ச்சி பண்ணாரு. ஒளியை ஆராய்ச்சி பண்ண கட்டது உலக புகழ்பெற்ற மனிதனா மாறினார். இன்னைக்கும் சர்.சி.வி.ராமனுடைய பாடம் இல்லாம ராக்கெட் போகாது. சர்.சி.வி.ராமனுடைய பாடத்திட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மீட்டர், ஒய்ஃபி, லைட்டு எல்லாமே சர்.சி.வி.ராமன் தான். ராமன் எஃபெக்ட் இல்லாம யாரும் தப்பிக்க முடியாது. சர்.சி.வி.ராமன் அப்பேற்பட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சார். பார்த்தா சிம்பிளா இருக்கும். ஆனால் அது பிரம்மாண்டமான வேலை. இன்னைக்கும் சர்.சி.வி.ராமனுடைய எஃபெக்ட் இல்லாம எந்த விஞ்ஞானி எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி தான். அப்ப அவர் ஏன் சொல்றேன்னா, அவர் படிக்கிற காலத்தை வந்து நல்லா படிச்சவங்களை தூக்கி 4வதுல படிக்கிறான்னா அவன் 7வது தூக்கி போட்டுருவாங்க. 7வது நல்லா படிக்கிறான்னா 10வது தூக்கி போட்டுருவாங்க. புரியுதா? அந்த மாதிரி கல்விமுறை கிடையாது. செய்முறையில தான் அது வந்தது. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நியமித்து பண்ணிட்டீங்கன்னா ஆசனம் தேவையில்லை. நியமிதம் பண்ணிட்டீங்கன்னா ஆசனம் தேவையில்லை. காற்றுலயே வாழ்ற மாதிரி உடம்பு போயிருது. அப்ப இந்த 3வது பாடம் தேவையில்லை. அதனாலதான் சொல்றேன், இந்த $200 நீ வந்து அந்த ஒரு மாசம் ஒழுங்கா கத்துக்கிட்டீங்கன்னா மிச்சம் 9 மாசம் தேவையில்லை. மிச்சம் 9 மாசம் ஆனா அந்த 9 மாசம் நீ நிறைவு செஞ்சுக்கிட்டே வரணும். நீ வீட்டுல உட்காந்து நீ நிறைவு செஞ்சுக்கணும். அப்படி உனக்கு அப்படி முடியல அப்படின்னா மறுபடியும் பணம் கட்டி சேர்ந்துக்கணும். முடியலன்னா பணம் கட்டி சேர்ந்துக்கணும். ஆனா ஒண்ணு, இந்த ஒரே மாசத்துல எல்லா நோயும் குணமாயிரும். எல்லா நோயும் குணமாறதுக்கான வேலை தொடங்கிடும். ஒரு உதாரணத்துக்கு கடுமையான சக்கரை நோய்னு வச்சுக்கோங்க, அல்லது கடுமையான தோல் நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. 30 நாள்லயே 70% குணமாயிரும். 30 நாள்லயே 70% குறைஞ்சிடும். நிறைய எங்க சாட்சியம் இருக்கு. எங்க சக்கரை நோயில எனக்கு எக்கச்சக்கமான சாட்சியம் இருக்குது. இப்ப கூட ஒருத்தர் இப்ப நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க என்கிட்ட. அவங்களே தனிப்பட்ட முறையில வகுப்படுத்திக்கிறது. அவங்களுக்கெல்லாம் ஒரே மாசம் ஃபீஸ் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க நல்லாகிறது வந்து அவங்க அப்படி அதையும் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
அதுக்கப்புறம் தேவைன்னா அவங்க வந்து மறுபடியும் ஃபீஸ் கட்டி சேர்ந்துருவாங்க. மறுபடியும் 1 மாசம் படிப்பாங்க. அந்த சந்தேகம்லாம் கேட்பாங்க. அது அதுல ஒரு 30 நாள் சரி ஒரு 60 நாள் ஆயிரும். அதுல அவங்க கட்டி படிச்சுட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறாங்க, பேசுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க நன்கொடை கொடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கலாம். ஐயா நான் நன்கொடை கொடுத்து சும்மா தெரிஞ்சுக்கிறேன். என்னோட கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. நான் பார்த்து சரின்னு சொல்ல வேண்டியதா? நான் பார்த்து இதுல வந்து ஆசிரியர் முடிவு தான் இறுதியானது. ஆசிரியர் முடிவு தான் இறுதியானது. இதுக்கு பேரு தான் அட்டானமஸ் பேர். இதுக்கு பேரு தான் அட்டானமஸ் பேர். இதுக்கு பேரு தான் அட்டானமஸ். இப்ப வந்துருச்சு. இந்தியாவில வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அட்டானமஸ் கொண்டு வரான். அந்த நோக்கத்துல தான் ஆசிரியர் முடிவெடுப்பதான் சரின்னு கொண்டு வர்றான். இப்ப அது மாதிரி நான் முடிவெடுக்கிறேன், அவ்வளவுதான். இதுல யாரும் குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வழியே கிடையாது. இப்படி ஆசிரியருக்கு மாணவனுக்கு ஒப்பந்தம் இருந்தா தான் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும். நீங்க செய்முறையும் இருக்கணும். அதான் சொல்றேனே. இப்ப நீங்க தான் இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க, விவரமா கேட்டிருக்கிறீங்க. ஏதாவது சொல்லியாச்சு. நான் அனுப்புற செய்தியிலே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மாணவர்களுக்கு $20,000 ஒரு $5,000 போட்டிருப்பேன். ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிறதுக்கா அப்படி போட்டேன். நான் அவனுக்கு டாலர்ல தான் வாங்கி பழக்கம். ஏற்கனவே நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே $1,500 போட்டேன். இங்க பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்கும். அப்ப போட்டது நான். அப்ப வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு எவ்வளவு, இந்தியாக்காரனுக்கு எப்பவோ எந்த காலத்திலேயே போட்டேன். இன்னும் அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. என்னது நடைமுறைப்படுத்தலாம், வாயில சொல்லிட்டே இருக்குன்னு தவிர இன்னும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. யாரும் கேட்டா தானே சொல்லி தர முடியும். இப்பதான் நான் சொல்லியிருக்கேன். 10 மாசமா பிரிச்சிருக்கிறேன். அது வந்து இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மிக குறைந்த கட்டணம். வெளிநாட்டுக்காரனுக்கு 3 மடங்கு கட்டணம். இப்ப ஒண்ணுமே இல்லை. வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அவனுக்கு இந்த டூரிஸ்ட் கட்டணம் பயங்கரமா போடுவாங்க. இந்தியாக்காரன் டூரிஸ்ட் கம்மியா இருக்கும். நீங்க ஒரு எங்காவது அருங்காட்சியகத்துக்கோ மியூசியத்துக்கு போனீங்கன்னா வெளிநாட்டவருக்கு 500 போட்டிருப்பான், இந்தியாக்காரனுக்கு 10 ரூபான்னு போட்டிருப்பான். ஏன் நிச்சயமா. ஏன் அப்படி போடுறான்? ஏங்க வெளிநாட்டவருக்கு 500 போட்டுட்டு உள்நாட்டவருக்கு 100 ரூபான்னு போடுறான்? ஏன்? சலுகை, உள்நாட்டு மக்களுக்கு சலுகை கொடுக்குறாங்க. அதைத்தான் நானும் செய்யறேன். அதைத்தான் இங்க இந்திய மாணவர்களுக்கு 20,000 வச்சிருக்காங்க. நீங்க வந்து 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி சக்கரை நோய் தீர்க்க முடியாது. 2 கோடி செலவு பண்ணி முடியாது. நான் 20,000 சொல்லி தர்றேன். ரிசல்ட் அப்பவே கொடுத்தாச்சு. 3வது நாள் ரிசல்ட் வருதா இல்லையா? 3வது நாள் ரிசல்ட் வருதா இல்லையா? இப்ப ஏற்கனவே என்கிட்ட எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கானவர் நன்மை அடைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எடையை குறைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றான். என்னது எடையை குறைக்கிறதுக்கு? எதை குறைக்கிறதுக்கு? எடை. அவன் செத்து போயிடுறான். இந்த எடை குறைக்கிற பேர்ல உடம்பு குறைச்சா செத்து போயிடுறான். இது அப்படி கிடையாது. இது எல்லாமே பாசிட்டிவ். இதுல எல்லாமே பாசிட்டிவ். யாரோ ஒருத்தனுக்கு சரியாகாம போடா, அது அவன் தலைவிதி போடாமா அப்படின்னு துரத்தி விட்டுறலாம் அவனை. அது இது வந்து பல்லு வளர்க்கிறவன் அத்தனை பேர்த்துக்குமே இது நன்மை தரும். எவனும் பல்லு வளர்க்கிறானா அத்தனை பேர்த்துக்கு இது பயன் தரும். ஆகலாம் இது பரிணாம அறிவியல். இதை விட்ட ஒரு வழியே கிடையாது. ஆகாரத்தை நிறுத்தி பழகிறது தான் ஃபைனல். இதுக்கு மேல யாராவது சொல்லித்தரக்கு தயாராக நானே சரிப்பா கால் விழுந்து வணக்கம் போட்டு போக வேண்டியதுதான். ரைட், இந்த பெரிய ஆள்றாம. ஆனா அவன் எளிமையா அவனுக்கு குணமாகணும். நீ வாழ்ந்து காட்டணும். நீ இங்க வந்து பசி தாக்கத்தை ஜீரண நீரை நிறுத்தி பழகிற பயிற்சி முறைன்னு நான் சொல்றேன். நீங்க இயற்கை உணவை பத்தி பேசுறது கிடையாது. ஜீரண நீரை நிறுத்துறது, மரணத்துக்கு காரணமான அந்த பசியவே கொள்றது. என்னது? பசியை கொள்றது. அது உன்னை கொண்டு போடுது. அதனால அதை கொள்றேன். நாம பசி உன்னை கொல்லுகிறது. நாம என்ன பண்றேன்? பசியவே நிறுத்துறோம். அதுதாங்க ஆறறிவு. அதுதான் 7ஆம் அறிவு. அதுதான் மன வலிமை. கொலை செய்யறது நீ விட்டுவீங்க? நீங்க உயிரவே கொலை எடுக்கிறது நீ விடுவீங்களான்னு கேக்குறேன். ஒரு பூச்சி வந்தா கொண்டு போடுறீங்க, ஒரு பாம்பு வந்தா கொண்டு போடுறீங்க, கொசு வந்தா கொள்றீங்க. ஒரு நாளைக்கு 1000 கொசு நம்ம கொள்றோம். பசி ஏன் கொள்றது இல்ல? அங்கதான் நீ அடிமை ஆயிட்டீங்க. நீங்க ஏன்னா ருசிக்கு அடிமை ஆயிட்டீங்க. எதுக்கு? ருசிதான். ருசிக்கு அடிமையாயிட்டு அப்புறம் அதோட கொள்ளாம ருசிக்கு அடிமை விதவிதமா. இப்ப பசிக்கு இந்த அதாவது எப்ப வேணாலும் திங்கலாம், கணக்கே கிடையாது. 24 மணி நேரம் சேர்ந்தா 24 மணி நேரம் தின்னாலும் கூட இந்த உடம்பு தடை செய்ய போறது இல்லை. ஏன்டா சாப்பிட்றேன்னு கேட்க போறது இல்லை. கெட்டு குட்டிச்சவராகி சாகும் பொழுது ஐயோ ஐயோன்னு கத்துவா. அது ஒரு நாள் உடம்பு காட்டவே காட்டாது. அந்த முத்தி போறப்பதான் காட்டுமே தவிர
உள்ள என்ன பண்றேன்னு காட்டவே காட்டாது. உள்ள என்ன பண்றேன்னு காட்டாது. நல்லாங்கிறதையும் நீ நடவடிக்கையை நீ புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஒரு உணவு சாப்பிட்டோம்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அழுகி போய் செத்து போறப்பதான் உனக்கு தெரியும். சுடுகாடு பாடை கட்டிடுவாங்க, அதுக்கு முன்னாடிதான் உனக்கு தெரியும். அப்பதான் அந்த உடம்பு படாது பாடுபடும். அப்ப கத்துவான் பாருங்க, ஐயோ ஐயோன்னு, என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க, ஒன்றும் நடக்காது. அதுதான் சொல்றேன். அதனாலதான் இந்த இறைச்சி உணவு சாப்பிட்றப்போ அந்த 97 எடுத்து படிச்சு பாருங்க. அது எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். இறைச்சி சாப்பிட்டா என்ன நடக்குது. எல்லா பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறான், மைக்ரோபாலஜி படிக்கிறான், பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளுக்கும் தெரியும், பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வரைக்கும் தெரியும். ஆனா யாரும் உணர்வார் இல்லை. அதான் விஷயமே. உள்ள என்ன இறப்பியல் என்ன நடக்குதுங்கிறது ஒரு குழந்தைக்கு தெரியணுங்க. ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு 10 வயசை தாண்டிட்டாவே இந்த பாரதத்துல வைக்கணும். இதுல இறைச்சி சாப்பிட்டா என்ன வருது, சைவம் சாப்பிட்டா என்ன வருது, கனி சாப்பிட்டா அப்படி வருது, இந்த அடிப்படை கேள்வி பதில் வைக்கணும். தமிழ்நாட்டுல அதெல்லாம் கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ் சண்டைக்கு வந்துருவாங்க. பெற்றோர்கள் சண்டைக்கு வந்துருவாங்க. அதுதான் பிரச்சனை. இல்ல, அந்த பெற்றோர்கள் தான் சிந்திக்கணுங்கிறேன். பெற்றோர்கள் நீ படி. அரசாங்கம் உத்தரவு போட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அரசாங்கத்தை எதுவும் செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு அறிவு கிடையாது. ஆசிரியர் தன்னாட்சி பெற்ற ஆசிரியர் இருக்கணும். இப்ப நான் சொல்றேன்ல, அதான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அதான் அட்டானமஸ். நான் இனியன் சொல்றது அட்டானமஸ். நான் சொல்றதுதான் சட்டம் இங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா ஆசிரியரை சோதிச்சுப்பாரு, அவ்வளவுதான். உனக்கு ஆசிரியரை சோதிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல என்ன தெரியும் உனக்கு? பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்றேன். இந்தியாவில நான் ஒருத்தர் சத்தம் போட்டிருக்கிறேன். சத்தம் போட்டு போய் 25 வருஷம், வெங்கடேசன் சொல்லிட்டு 30 வருஷம் ஆச்சு. நான் ஒருத்தர் தான் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டே இருக்கிறேன். எல்லாரும் செய்தி படிச்சுட்டே இருக்கிறாங்களா, செஞ்சுட்டு இருக்கிறோம். மறைமுக செஞ்சுட்டு தான் இருக்காங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த விஷயத்தை காட்டிட்டு அவங்க ஒழுக்கா போய் அவர் முன்னேறிட்டு இருக்காங்க. நிறைய பேர் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்ப இந்த ஃபீல்டுக்கு வர்றதும் இல்லை. இப்போ நல்லா போனவங்க வர்றதும் கிடையாது. வர்றாங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தார், நல்லா போனவர். வர்றாங்க எல்லாருமே. ஆனால் அந்த தொடர்ந்து வரணும். இப்ப நீங்க கேட்கற நேரத்துக்கு அவங்க இருக்கணும். நானே எத்தனை தடவை சொல்லிட்டே இருப்பேன், நல்லா ஆயிட்டாங்க, நல்லா என்னடா கதை விடுறான்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படித்தானே சிறுவாக்கு சந்தர்? ஆமாங்க. இப்ப இத்தனை வருஷம் நீங்க பண்ணிருக்கீங்க, 25 வருஷம். எங்க உங்க மாணவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்ப நம்ம குழுவுல வர்றது ஒரு 5 பேரோ 6 பேரோ தான் பாக்குறோம். அப்போ இத்தனை வருஷமா ஐயா செஞ்சிருக்காரு, அப்ப அவங்க மாணவர் லிஸ்ட் எங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கே வரும் இல்லையா? அது யாருமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மந்த்லிக்கு ஒரு 10 பேர் இப்போ இது மாதிரி வீடியோ ப்ரொஃபைல்ல சரி இப்ப ஐயா செய்யறாரு, இப்ப பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இத்தனை நாள்ல. இப்ப யூடியூப் எதுவுமே இல்ல. இப்ப யூடியூப் ஆக்டிவா ஐயா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு இப்ப 2 மாசமா, அதுக்கு மேலேயே 2 மாசமா அதுக்கு மேலேயே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் அவங்களுடைய டெஸ்டிமோனியல் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் உத்வேகமா இருக்கும், அடுத்த லெவலுக்கு யோசிப்பாங்க. ஆஹா, இது எதுவுமே இல்ல. இப்ப லைவ் வீடியோ போகும்போது அவங்களுக்கு 3700 பேருக்குமே நோட்டிபிகேஷன் போயிடும். 3000 இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, யூடியூப்ல உங்களுடைய இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இல்லையா? நீங்க லைவ் யூடியூப் அப்லோட் பண்ணா கூட சம்டைம்ஸ் பார்க்காம விட்டுடலாம். ஆனா லைவ் போகணும்னு நினைச்சுக்கோங்க, அந்த 3700 பேருக்கும் மெசேஜ் போகும் அவங்க மொபைலுக்கு. அந்த 3700 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 3 பேர், ஒரு 100 பேர்னாச்சும் அதை பார்ப்பாங்க. ஆனா அப்படி பார்த்தா கூட இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த 100, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த யூடியூப் லைவ் போயாச்சுனாவே, லைவ் போய் முடிச்சு ஒரு கிட்டத்தட்ட 1/2 hour அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வியூஸ் 100 வியூஸ் இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. அது பொதுமக்கள் தான் பாக்குறாங்க. பட் ஆனா ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆனாங்கன்றதுதான் எனக்கும் தெரியல. ஒருத்தரும் வர்றது இல்ல, பாக்குறது இல்ல. ஆணவங்க அது எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற ஆணவம் அது ஒண்ணும் பண்ண முடியும். இதுதான் இந்த பிசாசு நிலை, இதான் அந்த நிலை. ஞானசேகரன் கூட சொல்லிதான் வர வச்சிருக்கிறேன். ஞானசேகரன் இருக்காரு இல்லையா, அவன் கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிறான். அவனுக்கு சொல்லி வர, மற்ற யாரும் கேட்கறது இல்ல. இல்லைங்க, அந்த 2 நாள் நாங்க கிளாஸ் எடுத்தோம் பாத்தீங்களா, இப்ப நீங்க எடுத்தீங்க இல்லையா, 17-18 பேர் இருந்தாங்க, ஒருத்தரையும் காணையா. அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். 2 நாள் கிளாஸ் ஃபுல்லா நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைப்பு வரக்கூடாது. 18 பேர்ல
அந்த அதுல 18 பேர்த்துல அந்த 18 பேர்த்துல ஒருத்தருமே வர்றதில்ல. பிள்ளையார் சொல்லிதான் அது ஆரம்ப ஆதான் போட்டிருக்கோம். அதுலயே எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை அதுலயே அந்த 2 நாள் படாத பாடு கத்துன்னு கத்திட்டு தான் இருந்தோம். அதுக்கு அதுல வேற அரைகுறை முண்டாங்க. அதுல அரைகுறம் எல்லாரும் இப்ப எல்லாம் அரைகுறை தாங்க. எல்லாரும் சொல்றவங்க அரைகுறை, நடத்துறவங்க அரைகுறை, எல்லாம் அரைகுறை. ஏன்னா இது புதிய கல்வி. இது ஏற்கனவே 2000 ஆண்டு இடைவெளியை விட்டு போனங்காட்டி அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மருத்துவ முறை வந்து நாசம் பண்ணிடுது. இது பரிணாம அறிவியலுங்க. பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஜீரநீர் சுரந்தாவே மரணம் நிச்சயம் நாங்க சொல்றோம். அதுல அந்த இயற்கை உணர்வாளர்கள் இதுக்கு தெரியாது. இயற்கை உணவை பத்தி பேசுறவனுக்கு இது தெரியாது. அவன் தேங்காய் பழத்தை நம்பிட்டு இருக்கிறான். தேங்காய் பழத்தை நம்பணும், பின்னிக்கு போய் சேர வேண்டிய பிச்சைதான் எடுக்கணும். பசி நிறுத்த முடியாது. எது நிறுத்த முடியாது? வாதபித்த கபத்தை நிறுத்த முடியாது. உணவே இங்க தேவையில்லாத நீங்க மிச்சரே போதும். நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் பிஸ்கெட் போதும். என்னது? ஒரு பிஸ்கெட் போதும், ஒரு மாச்சின்னு போதும். இவ்வளவு இத்தனோன்னு அவள் போதும். எத்தனோன்னு நன்கு சுத்தமானதுக்கு பிறகு இத்தனோன்னு அவள் இருந்தா போதும். குடிச்சிட்டு போயிட்டே இருக்கல. உடம்பு மாறியாச்சு. உடம்பு மாறினா ஒண்ணும் பண்ண முடியாது. உடம்பு மாறிவிடும். 6 மாசம் உடம்பு மாறிடும். பல கோடி ஆண்டாக இருக்கிற இந்த உடம்பானது. அதனால என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அறிவியல் வகுப்பு நடத்தலான் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு கண்டுபிடிச்சது. அது இது வருஷம் இவரு வெங்கடேசன் என்ன கண்டுபிடிச்சாரு, நான் என்ன கண்டுபிடிச்சுங்கிறத பேச போறேன். இனிமேல் அறிவியல் வகுப்பு நடக்கும். இனிமேல் இயற்பியல், வேதியியல், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு பயாலஜி, அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங், இந்த 4 தான் பேச போறேன். அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய வகுப்பே வந்து பாத்தீங்கன்னா புதிய இயற்பியல் ஆய்வு மையம் தான். யோக நியம குருகுல கல்வி மற்றும் புதிய இயற்பியல் ஆய்வு மையம். இதே என்னோட அட்ரஸே. நீங்க போட்டு பாருங்க. யோகா இப்போ ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருங்க. இப்போ 1 மினிட் இப்ப கிளாஸ் முடிஞ்ச பிறகு அறிவியல் வகுப்பு இருக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருங்க. போட்டு விட்டுறேன். வீடியோல போட்டு விட்டுறேன். வாட்ஸ்அப்லயும் போட்டு விட்டுறேன். டெலிகிராம்லயும் போட்டு விட்டுறேன். 10 மணிக்குன்னு வச்சுக்கலாம். 10 மணிக்கு அறிவியல் வகுப்பு அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? 6 மணிக்கு கிளாஸ் எல்லாம் வாங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பா. நன்றி.